ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 38 இன்ச் ப்ளவுஸோட ஸ்லீவ் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2x2 ப்ளவுஸு. கிளாத்தை வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. கீழே ஹெம்மிங் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் வச்சுருக்கேன். ரெடி அளவு எவ்வளவோ அது கூட எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க. இதோட ரெடி அளவு வந்து 8 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 8.5 இன்ச் வச்சுருக்கேன். கேப் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் வச்சுருக்கேன். 8.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அதுலேருந்து 3.25 இன்ச் மார்க் பண்ணி கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்பு ஹோல் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. ஆம்பு ஹோல் அளவு வந்து 14 இன்ச் வருதுன்னா அதில் பாதி 7 இன்ச். உங்களுக்கு ஆம்பு ஹோல் சுற்றளவு எவ்வளோ வருதோ அதில் பாதி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே கையோட சுற்றளவு, கீழ்கை சுற்றளவு எவ்வளோ வருதோ அதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 11 இன்ச் வருது, நான் 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்புகோல் சுற்றளவு வந்து எனக்கு 14 இன்ச் வருது, நான் 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கை வந்து நம்ம பின்குழிவு முன்குழிவு எப்படி கட் பண்ணோன்னா, கை ஸ்ட்ரைட்டாக 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு 1.5 இன்ச்சுக்கு மேலே வளைவாக நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து முடியணும். கையோட முன்குழிவு கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி 1.5 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து குழிவாக உள்ளே வந்து கட் பண்ணணும். இது நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. தையலுக்காக நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விடணும். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.